வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோம்பை சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குறியது. 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம இது வரைக்கும் லெசன் 1 பார்த்துட்டு லெசன் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த லெசன் 2ல சில வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ இப்போ போட்டிருக்கோம் பாருங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த கணக்கு பாருங்க. தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள மனிதர் ஒருவர் வடக்கு நோக்கி 2 மீட்டரும் கிழக்கு நோக்கி 1 மீட்டரும் தெற்கு நோக்கி 5 மீட்டரும் நடக்கிறார். இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் நடந்து ஓய்வு நிலைக்கு வருகிறார். இறுதியில் அம்மனிதரினுடைய நிலை வெக்டரை காண்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலை வெக்டர் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதில் தான் அந்த கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திசைகள் கொடுத்துருக்கனால இப்போ வந்து நீங்கள் இது கிழக்கு, இந்த பக்கம் கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, தெற்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்குறி எக்ஸ் அச்சு திசையை வந்து கிழக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நேர்குறி ஒய் அச்சு திசையை வந்து வடக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டே வரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து தான், அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1ஆவதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடக்கு நோக்கி அவர் 2 மீட்டர் நடக்கிறாங்கன்றாங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் இது எல்லாமே நம்ம இந்த கேப் போட்டுக்கோங்க, இதெல்லாம் ஒரு மீட்ரு. இங்கேருந்து அவங்க 2 மீட்டர் நடக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போயிடலாம். அப்போ வடக்கு நோக்கி 1, 2 கீழேருந்து 2 மீட்டர் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது 0லேருந்து 2 மீட்டர் என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க. வடக்கு நோக்கி 2 மீட்டரும் கிழக்கு நோக்கி 1 மீட்டர். கிழக்குனா இந்த பக்கம் வடக்கு போயிட்டாங்க. வடக்கு போயிட்டு கிழக்க வந்து எத்தனை மீட்டர் போகிறாங்க, கிழக்கு நோக்கி 1 மீட்டர் போகிறாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே 1 மீட்டர், 1 மீட்டர் போயிட்டாங்களா, அதாவது ஒன்று தானே, 1 மீட்டர் என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு தெற்கு நோக்கி 5 மீட்டர் போகிறாங்க. தெற்குனா கீழே வந்து நீங்கள் என்னது 1 மீட்டர் போயிட்டு அப்படியே 5 மீட்டர் போகிறாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ இங்கே 3 வரும்ப்பா, இங்கே 2, 3, 2, 5. அவங்க சொன்ன மாதிரி தெற்கு நோக்கி எத்தனை மீட்டர் போயிட்டாங்க, 5 மீட்டர் நடக்கிறாங்க. இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் போகிறாங்க. இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர். இப்போ இது வந்து 1 மீட்டர் கணக்கு வந்து 1 மீட்டர் தானேப்பா. இது 1, இங்கிட்டு ஒரு 2. இப்போ டோட்டலாக 1, 2, இங்கே 1, 3 மீட்டர். அப்போ இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் நடந்து ஓய்வு நிலைக்கு வருது. இங்கே வந்துட்டு ஓய்வு நிலைக்கு வந்துட்டார், நின்றுட்டாரு. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு போய் இப்படி வந்து இங்கே வந்து இங்கே வந்து நின்றுருக்காரு. இப்போ இறுதியில் அம்மனிதரினுடைய நிலை வெக்டர். இப்போ நிலை வெக்டருங்கும் போது ஆரம்பித்த இடத்துலேருந்து இறுதியாக போன வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலை வெக்டரினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த நிலை வெக்டர், இந்த ஆர் வெக்டரினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி நீங்கள் சொல்லும் போது எக்ஸ் அச்சில் வந்து 2, அப்போ வந்து இது எக்ஸ் அச்சுக்கு வந்து மைனஸ். இப்போ -2 ஐ கேப். ஏன்னா ஐ கேப் ஜே கேப்ங்கிறது எக்ஸ் ஒய் அச்சில் இருக்கக்கூடிய அலகு வெக்டர்கள். ஓகேங்களா? இப்போ -2 ஐ கேப் இந்த புள்ளி குறிக்கும்போது எக்ஸ் அச்சு. ஒய் அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அப்போ அதுவும் மைனஸ் தான். இப்போ -3 ஜே கேப். அந்த மனிதனுடைய திசையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில தான் அவர் என்ன செய்யறாரு, நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகேவா? அதாவது தென்மேற்கு திசை தான் அவருடைய திசை. அந்த அளவுக்கு வந்து நிற்கிறாருன்னா அவர் எந்த இடத்துல வந்து நிற்கிறார், தென்மேற்கு திசையை நோக்கி தான் என்ன செய்யறாரு, வந்து நிற்பார். அவர் வந்து நிற்கிறார். அவர் நிற்கக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அப்போ இந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறது நிலை வெக்டர்ங்கிறது -2 ஐ கேப் -3 ஜே கேப். இது எப்படி குறிச்சோம், -2னா 1, 2, -2. அதே மாதிரி இந்த புள்ளியில 1, 2, 3. ஒய் அச்சில் வந்து இதுவும் மைனஸ், எக்ஸ் அச்சில் இதுவும் மைனஸ். அப்போ -2 ஐ கேப் -3 ஜே கேப்ங்கிறது தான் மனிதனுடைய நிலை வெக்டர். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா? இப்போ கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்து சென்ற பாதையினுடைய மொத்த நீளம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கடந்த தொலைவு அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பொருள் இங்கே இருக்கு, 2 மணி நேரம் கழிச்சு இங்கே போயிருக்கு அப்படின்னா அதுதான் கால இடைவெளி. அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போகக்கூடிய இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அதை தான் நம்ம கால இடைவெளி அப்படின்னு சொல்றோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்றோம்லப்ப அதுதான் கால இடைவெளி. கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்து சென்ற பாதையினுடைய மொத்த நீளம். ஓகேங்களா? 10 மணிக்கு கிளம்புன ஒரு பஸ் 12 மணிக்கு போகுது அப்படின்னா அந்த கால இடைவெளி 10 to 12ங்கிறது கால இடைவெளி. அதில் அந்த பொருள் கடந்து சென்ற பாதை, அந்த பஸ் போன மொத்த பாதையினுடைய நீளம், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கடந்த தொலைவு அப்படின்னு சொல்றோம். பொருள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளம் கடந்த தொலைவு. இது ஒரு
நேர்குறி ஸ்கேலார் மதிப்பாக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கறது இடப்பெயர்ச்சி. அதே கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில பொருளின் இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் இங்கே இருக்கிறார், ஏல இருக்கிறார் அப்படின்னா இங்கே பிக்கு போகிறார், போயிட்டு சிக்கு வர்றார். அப்போ பி போய் சி வர்றாரு அப்படின்னா இந்த ஏலேருந்து ஏபி ப்ளஸ் பிசி அப்படிங்கிறது கடந்த தொலைவு. அதே நேரத்தில் இந்த ஏசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி. ஒரு பொருளினுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறைந்த தொலைவு அப்படின்னு கூட சொல்லலாம் இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருளினுடைய இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய, இது இறுதி நிலை, இது ஆரம்ப நிலை, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம என்னன்னு சொல்றோம்? இடப்பெயர்ச்சிங்கிறோம். இடப்பெயர்ச்சியினுடைய திசை வந்து ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலையை நோக்கி என்ன செய்யும் இருக்கும். இடப்பெயர்ச்சி வந்து ஒரு வெக்டர். இடப்பெயர்ச்சி வந்து என்னதுப்பா? ஒரு வெக்டர். இது வந்து கடந்த தொலைவு தான், இது வந்து இடப்பெயர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாருங்கப்பா. உங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என கருதுக. வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கும் பின்னர் மாலை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கும் வருகிறீர்கள் எனில் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்து சென்ற தொலைவு மற்றும் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? தொலைவு என்ன, இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிக்கூடம். அப்போ வந்து வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு என்ன இருக்கு? பள்ளிக்கூடம் இருக்கு. வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு வந்து 2 கிலோமீட்டர்ப்பா. வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கும் பின்னர் மாலை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கும் வருகிறீர்கள். இப்போ என்ன பண்றீங்க? வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் போயிட்டீங்க, போயிட்டு திருப்பி பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வர. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் போயிட்டு திருப்பி பள்ளிக்கூடத்துலேருந்து எங்கே வரீங்க? வீட்டுக்கு வரீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இன்னொரு 2 கிலோமீட்டர் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? வந்திருப்பீங்க. தானே? போயிட்டு திருப்பி வரும்போது அதே கிலோமீட்டர் தானே இருக்கும். திருப்பி வரீங்க, அதே பாதையில் வர்றீங்க. வீட்டுக்கு வரீர்கள் எனில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்து சென்ற தொலைவு மற்றும் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? இப்போ கடந்து சென்ற தொலைவு அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருள் அடைந்த மொத்த அந்த பாதையினுடைய நீளம். சரிங்களா? அதை நம்ம என்னன்னு சொன்னோம்? கடந்த தொலைவுன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே போயிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே வரும்போது கடந்த தொலைவு அப்படிங்கிறது கடந்து சென்ற தொலைவுங்கிறது 2 + 2. மொத்தம் இங்கே 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா? அங்கேருந்து ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு 2 கிலோமீட்டர், மொத்தம் 4 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. அது கடந்த தொலைவு வந்து 4 கிலோமீட்டர். அடுத்து வந்து அடைந்த இடப்பெயர்ச்சி. இப்போ இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன டெஃபினிஷன்? கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருளினுடைய ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலை, இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நமக்கு என்னது? இடப்பெயர்ச்சி அப்படின்றது. இப்போ நீங்கள் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் இங்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆரம்ப நிலை இறுதி நிலை ஒரே மாதிரி இருந்தால் நம்ம இடையில வேறுபாடுன்னு சொல்லும் போது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு சொல்லும் போது லெஸ் ஆகிடும். அப்போ லெஸ் ஆகும்போது உங்களுடைய இடப்பெயர்ச்சி சுழி ஜே. நீங்கள் போயிட்டு திருப்பி வந்துட்டீங்க இல்லையா? அப்போ ஆரம்ப நிலை இறுதி நிலை ஒரே இடம் தானே, அதனால இடப்பெயர்ச்சி வந்து என்னது? சுழி. சரிப்பா, இப்போ பாருங்க, அடுத்த ஒரு கணக்கு பாருங்கப்பா. ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் ஆழமுடைய வட்ட வடிவ ஓடுபாதையில் 3 முறை சுற்றி வருகிறார். 3 முறை சுற்றி முடிச்சிடறாருப்பா. 50 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு வட்ட வடிவ ஓடுபாதையில் 3 முறை சுற்றி வருகிறார். அவர் கடந்த தொலைவு மற்றும் அவர் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. இப்போ வந்து ஒரு வட்ட வடிவத்தில் அவர் சுற்றி வர்றாரு அப்படின்னா இங்கேருந்து அவர் ஆரம்பித்து சுற்றி 3 ரவுண்டு 1 2 3ன்னு சுற்றி வர்றாரு. அப்போ ஆரம் இருக்கும், வட்ட வடிவங்கமாக ஆரம் இருக்கும். ஆரம் வந்து நமக்கு என்னது? ஆர்சி கோல்ட்டு 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் கடந்த தொலைவு நம்ம சொல்லும் பொழுது அவர் 3 முறை சுற்றி வர்றாரு. அவர் கடந்த தொலைவு சொல்லும் பொழுது 3 × ஓடு பாதையினுடைய சுற்றளவு. அவர் 3 தடவை சுற்றி வர்றாரு இல்லையா? அப்போ ஓடு பாதைங்கிறது நமக்கு எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குது. இப்போ வட்ட சுற்றளவு. இப்போ 3 × ஓடு பாதையின் சுற்றளவுங்கிறது இங்கே வந்து வட்டமாக இருக்கிறனால அது வட்டத்தின் சுற்றளவு இது. அப்போ வட்டோடைய ஓடு பாதையில் சுற்றி வர்றதுனால அது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன பாருங்க? 2πr. 3 × 2 × பையோட மதிப்பு 3.14. ஆரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர். அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 2 6 6 30.
300 இன்ட்டு 3.14 1 இதை பூரா பெருக்கினீங்கன்னா 300 இன்ட்டு 3.14 314 3ஆல் பெருக்கிங்க நாங்க 12 3 4 3 9 2 ஜீரோ சேர்த்துங்க 2 சமநிலை புள்ளி வச்சுருக்கோம். இப்போ 942 மீட்டர். இது வந்து தடகள வீரர் அவர் கடந்த தொலைவு ஓகேங்களா. 3 முறை சுற்றி வரும்போது 3 முறை அவர் சுற்றி முடிக்கும் போது அவர் மொத்தம் எவ்வளவு தொலைவை கடந்திருப்பார் அப்படின்னா 942 மீட்டர் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கடந்திருப்பாரு. அடுத்து அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? இடப்பெயர்ச்சி நம்ம சொல்லும் போது ஆரம்ப நிலை இறுதி நிலை சொல்லுவோம். இவருடைய ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் ஒரே புள்ளி தான். ஏன்னா 3 ரவுண்டுனா இங்கே சுற்றி 3 ரவுண்டை முடிச்சிருப்பாரு. 1 2 3 முடிச்சிருப்பாரு. அதாவது ஆரம்ப நிலை இறுதி நிலை ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால 0, அதாவது இடப்பெயர்ச்சி சுழி. இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சினா என்னன்னு பார்த்தோம், கடந்த தொலைவு பார்த்தோம், அப்புறம் நிலை வெக்டரில் சில கணக்குகள் என்ன செஞ்சோம் பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்குரிய எல்லா வீடியோவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். எல்லா பாடத்துக்குரிய வீடியோவும் போட்டிருக்கோம். வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.